குருவிரல் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த என்னோட குடும்பத்தாருக்கும் மற்றும் சுற்றத்தாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த குழுவில் இணைந்திருக்கும் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் குழுவின் அத்தனை ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றி கலந்த இந்த வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து இயற்கை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மருந்தில்லா மருத்துவம் எல்லாருக்கும் ஒவ்வொரு மருத்துவமும் ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும், நிறையவே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுலயே மெயினா முதல்ல எடுத்துக்கொண்ட அலோபதி. நம்மளுக்கு ஒவ்வொரு ஏதாவது ஒரு உடம்புல ஒரு வலி அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருக்கிற மெடிக்கலுக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற டாக்டர்ஸுக்கிட்டோ நம்ம போய் உடனே அந்த வலிக்கு உண்டான மாத்திரையோ இல்ல வலிக்கு உண்டான ஊசியவோ போட்டு நம்ம உடனே நம்மளுடைய அடுத்த நடவடிக்கையில உடனே 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 ஃபாஸ்டா எல்லாமே செஞ்சு நம்ம உடனே தீர்வு வந்துடணும், தீர்வு கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வைத்திய முறையும் ஒவ்வொரு மருத்துவ முறையும் நாடி போயிட்டே இருக்கோம். ஆனா போயிட்டே இருக்கோம், வளர்ந்துக்கிட்டே இருக்கு, வியாதி வளர்ந்துட்டே இருக்கு, மருந்து கடைகள் வளர்ந்து கொண்டே இருக்குது, டாக்டர்ஸ் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க, நோய்களும் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. ஆனா முன்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. எப்படி இது சாத்தியமா இருக்கும் அப்படின்னு நம்ம யாராவது இத்தனை நாள்ல ஒரு யோசனையா நம்ம என்னைக்காவது, ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அந்த மாதிரி ஃபாஸ்டாவே போயிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு தீர்வே இல்லாத ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஒருத்தர் கூட யோசனை பண்றோமா பண்ணலையான்னு நமக்கு தெரியல. அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஒரு மாற்று மருத்துவம், இதுல இருந்து ஒரு மாற்று மருத்துவம் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த அறிவியலும் ஆன்மீகமும் நிறைந்த உலகத்தில் அற்புதமான கலை ஆன்மீகத்துக்காக உண்டான இறைவனால் படைக்கப்பட்ட கலைன்னா இந்த அக்குபஞ்சர் கலை அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த இந்த கலையை நம்ம படிக்கும் கலை அல்ல, பழகும் கலை அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா நம்ம உடம்போட எப்படிலாம் நம்ம பேச போறோம், உடம்பு நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட சொல்லுது, என்னைக்காவது நம்ம உடம்பு சொல்ற விஷயத்த நம்ம கேட்டிருக்கோமா, அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் குழு நிர்வாகத்திற்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நான் திரும்பவும் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன மருத்துவம்லாம் தெரியும் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். நீங்க கடைசியா உங்களுடைய விஷயங்களை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அலோபதி இருக்கு, உங்களுக்கு யுனானி மருத்துவம் இருக்கு, ஆயுர்வேதம் இருக்கு, சித்த மருத்துவம் இருக்கு. இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அக்குபஞ்சர் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? யாராவது இது தெரிஞ்சிருப்பீங்க, இல்ல யாராவது போய் நான் இது அக்குபஞ்சர் நான் நீடில் போட்டிருக்கேன் மேடம், இந்த வலி சரியா போச்சு மேடம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்குபஞ்சரை நான் முதல்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் உமா சத்தியமூர்த்தி. நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தவர். ஏன்னா நான் பேஷண்டா தான் போகினேன். இந்த கலையை கற்பிக்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் முதல்ல கற்றுக்க கொள்வதற்கு முன்னாடி நான் ஒரு பேஷண்டா இருந்தேன். பாத்தீங்கன்னா எனக்கு சுத்திலும் எனக்கு ஒவ்வொரு உறுப்புலையும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இது முடிஞ்சா அது வரும், அது முடிஞ்சா இது வரும்ன்றது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. கிட்டத்தட்ட நான் நர்ஸா வேலை பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போடுறதுல இருந்து டெலிவரி பார்க்கறதுல இருந்து அவ்வளோ வைத்தியமும் எனக்கு தெரியும். அத்துப்படி என்ன நேரத்துல எந்த நேரத்துல யார் கூப்பிட்டாலும் உடனே போய் என்ன இன்ஜெக்ஷன், டாக்டரோட நான் பெஸ்டா இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனாலும் என்னோட கர்மாவை நான் தானே அனுபவிச்சு ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு நோயாளியா ஒரு 6 வருஷம் உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருந்தேன். இதுல ஒரு ஃப்ரெண்டு மூலமா நான் டிவியில விளம்பரத்தை பார்த்து அந்த நிறுவனத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் பேஷண்டா போனேன். போகும்போது பாத்தீங்கன்னா முதல் வாரம் போனேன், 2வது வாரம் போனேன். இப்படி பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது, ஏமா நீங்க பேஷண்டாவா இருக்கணுமா, கை கால் எடுத்து வைக்க முடியாது, ஒரு 10 நிமிஷம் என்னால உட்கார முடியாது, நிறைய வீசிங் வரும், பேச முடியாது, முதல்ல பேசும்போதே இருமல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு நீடிலும் போட்டு 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 பண்ணும்போது
கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கிளாஸ் எல்லாம் நம்ம படிக்கலாமா? இந்த கிளாஸ் படிக்கணும்னா என்ன டிகிரி படிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தோன்னே, இதெல்லாம் இல்ல 10வது படிச்சாலே போறோம். உங்களோட சர்டிபிகேட் இருந்தாலே போறோம். நீங்க பேஷண்டா வரதுக்கு பதிலா நீங்க படிச்சு உங்களுக்குள்ள வியாதிய உங்களுக்குள்ளார நீங்க உங்க உடம்ப தொட்டு 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 ஒவ்வொரு வியாதியும் குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அது, நம்ம எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவோ நம்ம ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா வரிசையா ஒவ்வொரு ஸ்கேனு அது லொட்டுலுஸ்க்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட்டும்பாங்க, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் வந்தது, பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், இப்படி ஒரு 15 வருஷ காலமா அவ்வளவு தொந்தரவு, அவ்வளவு வலி, வேதனைகள். இதுல இருந்து நிச்சயமா இதெல்லாம் மாறுபடுமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் சும்மா சொல்றாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் உள்ள சந்தேகம் மாதிரி எனக்குள்ளாரையும் இருந்தது. இறைவன் அருளால மட்டும்தான் இந்த அக்குபஞ்சர் கலையை கற்கிறதுக்கு முடியும், கற்பிக்க முடியும், நம்ம உணர முடியுங்கிறத நான் என்னோட லைஃப்ல நான் உணர்ந்தேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த சந்தர்ப்பத்தை இறைவனால மட்டும்தான் கொடுக்க முடியும். தெய்வ மனுஷ ரூபேன்னு ஒரு லேடி என்கிட்ட அனுப்பிச்சு விட்டு இதை போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இதுல இருந்து நீங்க வெளியில வர முடியும். மன அழுத்தம், ஒவ்வொன்று ஒரு இழப்புகள் எல்லாமா சேர்ந்து ஒரு வியாதி. மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் உடல்ல இருக்கிற வியாதியையும் குணப்படுத்த முடியும். மனசுல 1000 கவலைகள் 1000 இது இருக்கும்போது நீங்க எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இது சரியாக்க முடியாது, குணமாக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அலோபதியில ஒவ்வொரு மருந்தும், எனக்கு சுகருக்கு மாத்திரை கொடுத்தா அடுத்தது பிபிக்கு வந்தது, பிபிக்கு மாத்திரை கொடுக்கும்போது ஓவர் டோசேஜ் ஆகி அல்சர் ப்ராப்ளம் வந்தது, அல்சர் வந்தோன்னா சாப்பிட முடியாம அப்படி உடனே ஹீமோகுளோபின் கம்மியா போனது. இப்படி ஒண்ணு 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 ஒண்ணா இதுல இருந்து விமோச்சனமே கிடையாதாங்கிற ஒரு காலகட்டம் வரும்போதுதான் இந்த அக்குபஞ்சர், இந்த அக்குப்ரெஷர், இந்த மருந்தெல்லாம் மருத்துவம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் மருந்து கொடுத்துருக்கோம், ஊசி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஒரு 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 பிராயச்சித்தமா இத கலையை கற்றுட்டு நம்ம மட்டும் கத்துண்டாத போராது, எல்லாருக்கும் இந்த இதை போய் சேர்க்கணும். எனக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு 7-8 வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர்களுக்கு ஒரு வலி, தலைவலியா எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு நான் உணர்ந்ததுனால அந்த தலைவலியை போக்க முடிஞ்சுது. இடுப்பு வலியா, ஐயோ அவ்வளோ வலிக்கும். ஒவ்வொரு பெண்களும் மாதவிடாய் பிரச்சனையும் போது எவ்வளவு இடுப்பு வலி, அதனால எவ்வளோ ஒரு துயர், அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் எனக்குள்ள அனுபவிச்சத அந்த வலியிலேருந்து நீக்கியிருக்கேன். எல்லா குழந்தைகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 10 வயசுலயே குழந்தைகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த மாதவிடாய் பிரச்சனை இந்த 13 வயசுல இருந்தே அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுறாங்க. எப்போ உங்க வயசு காலம் அந்த பீரியட் டைம் நிக்கிற வரைக்கும் அது இடுப்பு வலி, அது நின்றுடுச்சு 40 வயசுக்குள்ள அப்படிங்கும் போனா அதுக்கு வேற 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 பிரச்சனைகள். அப்ப இந்த அலோபதியை தான் நோக்கி நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது மட்டுமா, டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் வரிசையா எல்லா டெஸ்ட், நேரம் வீணா போகும், பணங்காசு வீணா போகும், மன அழுத்தம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாதி, மூட்டு வலியா உடனே மூட்டு ஆப்ரேஷன். இன்னைக்கு எவ்வளவு பேரு வீடு வாசல்லாம் வித்து 2 காலையும் மூட்டெல்லாம் எடுத்து அவ்வளோ அவ்வளோ செலவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துலதான் இது ஏற்கனவே நம்மளுடைய பழங்காலத்துல போகர், இப்ப இயேசுநாதர் வந்தார், தொட்டார், குணமளிச்சுது அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் இறை வழி மருத்துவம் தான். இந்த அக்குபஞ்சர்லாம், அக்குப்ரெஷர், ஒவ்வொரும் நம்ம உடம்ப தொட்டு தொட்டு நம்ம அன்றாட இதுல நம்ம தொட்டு தொட்டு பழகுறோம். ஆனா இதுதான் இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் நமக்குள்ளார இருக்குங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன் எனக்கே முதல்ல ஆரம்பத்துல தெரியாம தான் இருந்தது. இப்ப நான் அதை இப்ப என்னோட கட்டை விரல்ல தொட்டா எனக்கு என்ன, என்னோட ஆட்காட்டி விரல்ல தொட்டா எனக்கு என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்னா முதல்ல நம்ம உடம்ப தொட்டு பார்க்க போறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நம்ம உடம்போட பேசுறதுக்கு உண்டான, உடல் உறுப்புகளோட பேசுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் கண்டிப்பா இதெல்லாம் கத்துக் கொடுக்க போறேன். இந்த கலையை நான் கற்கணும், கற்பிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த போது 7 வருஷம் என்னோட மனசு போராட்டத்தினால இறைவன்கிட்ட சொல்லுவேன், பணம் மட்டும் நான் சம்பாதிக்கிற குறிக்கோள் கிடையாது என்னோடது, அதையும் மீறி ஏதாவது சமுதாயத்திற்கு சமூக சேவையில நம்ம ஈடுபடணும், அதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் டெய்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பேன். அது தற்போது ரொம்ப அருமையான ஒரு ஆன்மீக குழுவுக்கு என்னை அர்ப்பணித்ததுல முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த அக்குபஞ்சர் அப்படி பத்தி நம்ம வந்து அக்குப்ரெஷர் அப்படிங்கிறத பத்தி தெரியணும் அப்படின்னா முதல்ல என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு மனிதன் அருள் வளத்துடனும் செல்வ செழிப்புடனும் மனமிக்க இயற்கையுடனும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாகும். இந்த வாழ்க்கைக்கு உடல் நலனும் மனநலனும் முக்கியமாகும். இந்த வகையில் நான் வாழும் சமுதாயத்திற்கு என்னுடைய துறையிலிருந்து நான் உதவ வேண்டும் என்றால் அந்த தொழிலையே கற்றுக் கொடுப்பதுதான் நிச்சயம் உயர்ந்த தர்மமாகும். அந்த தொழிலில் நான் சம்பாதித்திலிருந்து பொருளாக கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த தர்மத்திற்கு சமமாகாது என்பதை உணர்கிறேன். இறைவன் அருள் புரிந்தால் தவிர என்னுடைய தொழிலை உங்கள் வாழ்க்கைக்கு முழுமையாக உதவ சாத்தியமில்லை. இந்த வகையில் என் பிரார்த்தனைக்கான இறைவனோட அனுமதி தான் இந்த குழுவில் நான் சொல்லும் முதல் அந்த வகுப்பு இன்ட்ரோடக்ஷன் பத்தி நான் சொல்ல போறேன். நிச்சயம் நீங்க அத்தனை பேரும் இன்னிலிருந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர். நீங்கள் எல்லாருமே டாக்டர் தான். ஆம், எப்படி இது சாத்தியமாகுமா? கண்டிப்பா சாத்தியமாகும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்படும் சகல உடல் சம்பந்தமான நோய்களுக்கும் நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் உதவ முடியும். உங்களுடைய மன நலனுக்கு இந்த உதவி புரியும். இதன் காரணமாக நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்கள் சுற்றத்திலிருந்தும் சூழலிலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நீங்கள் தர்ம சிந்தனை உடையவர்களாக இருக்கும் வரையில் மேற்சொன்ன பாக்கியம் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு உண்டு. இந்த பாக்கியத்தை நீங்கள் பொருள் ஆதாயத்திற்கு உபயோகிக்க வேண்டாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படை உடைய உங்களுடைய குடும்பத்திற்கும் சுற்றத்தாருக்கும் நிச்சயமாக இந்த உண்மையை பெற்றுத்தரும். அக்குபஞ்சர் இந்த வைத்திய முறை முதலில் சைனாவில் இருந்து வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா சைனாவில தான் ஃபர்ஸ்ட் வந்ததானா இல்லை. பழனியில போகர் அப்படிங்கிறவர் தான் நம்மளுக்கு இந்த வைத்திய முறையை கற்று தந்திருக்காங்க. ஆனா நாளடைவுல அது மறைந்து வந்து சைனாவில இருந்து தான் வந்திருக்குன்னு திரும்ப அந்த வரலாறு எல்லாம் சொல்றாங்க. சரிங்க, இந்த அக்குபஞ்சர் மட்டும் அலோபதியிலிருந்து எப்படி நம்மளுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன வேறுபாடு, எதனால இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் பத்தி நீங்க சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அக்குபஞ்சரோடைய சிறப்புகள் என்ன, அக்குபஞ்சர்னா என்ன, அக்குப்ரெஷர்னா என்ன? அக்குபஞ்சர் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்ன ஊசியை வைத்துதான் நம்ம வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த குழந்தைகளா இருக்கும்போது அந்த ப்ரெஷரா கொடுக்கலாம், பெரியவங்களா இருக்கும்போது ஊசியால கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த ப்ரெஷர் பாயிண்ட் நம்ம வந்து இப்போ ஒருத்தங்க இருக்கோம், நம்ம என்ன பண்றோம், காலையில எந்திரிக்கிறோம், நம்ம எல்லாம் நல்லா இருக்கோமா அப்படின்னு நம்மளுக்கே முதல்ல ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். காலையில தூங்கி எந்திரிக்கிறோம், நான் எல்லாரும் நல்லா இருக்கோம்னு தான் சொல்லுவோம். யாரும் நம்மளுக்கு வந்து சட்டுன்னு அவ்வளவு சீக்கிரமா நம்ம சொல்ல முடியாதுல்ல நம்ம நல்லா இருக்கோம்னு. சில பேர் சொல்லுவாங்க எவ்வளோ வலி வேதனையா இருந்தாலும் நான் நல்லா இருக்கேங்க. அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதுல இருந்து வெளிப்படும். எப்படி அப்படின்னா நம்ம காலையில தூங்கி எந்திரிக்கிறோம். இப்ப இந்த 15-20 நாளா அந்த பிரபஞ்ச தியானம் கேட்கிறோம். நம்மளுடைய மூச்சு சுவாசத்தை அவர் கவனிக்க சொல்றாரு. நம்மளுடைய ஒரே விஷயத்துல மனசை வந்து நீங்க ஒரு நிலைப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. சிவ தியானம் பண்றாங்க. எங்க பார்த்தாலும் உங்க மனசு, உங்களுடைய சுவாசம், உங்களுடைய தெய்வீக சக்தி, உங்களுடைய பிரபஞ்சம் இத சுத்தி தான் வருது. நான் நினைச்சேன் போன வாரம் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இயற்கையை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எப்படா இது ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அடுத்த வாரம் நம்ம இதை பத்தி பேச போறோம். ஆனா இயற்கையை பத்தி அவர் ஒரு டாபிக் கொடுத்து நம்ம எல்லாரையும் பேச சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னோம், காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப பஞ்சபூதங்களை பத்தி அந்த இடத்துல வந்துருச்சு. இந்த அக்குபஞ்சருக்கு தேவையான பெரிய மூலாதாரமே இந்த பஞ்சபூத அடிப்படையில தான் வரும். இப்ப வந்து நான் சொல்ல வந்தது என்ன வந்ததுன்னா, உடம்போட எப்படி நம்ம ப்ரெஷர் பாயிண்ட நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, புள்ளையார குட்டிக்கோங்க, அந்த மண்டையில இந்த இடத்துல குத்திக்கோங்க, காதை வந்து பிடிச்சி பார்த்துக்கு, காதை வந்து 2 பக்கமும்
நம்ம காதை பிடிச்சி தோப்பு காரணம் போடுறோம். அப்ப நம்மள அறியாமையே நம்ம உடம்புல நம்ம முதல்ல தொடறோம். குழந்தை பிறக்குதா, அந்த பிறந்த உடனே நம்ம தொட்ட உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, வெளியில இருந்து அந்த காத்தை சுவாசிக்குது. சுவாசம் பண்ணும்போது அது உள்ளார இருந்து வெளியில வந்தோடனே அதோடைய இயற்கை மலத்தெல்லாம் வெளியில தள்ளுது. அப்ப அந்த காத்தை சுவாசிக்கும் போது அது செய்ய வேண்டியதையும் அது கரெக்டா செய்யுது. உடனே அழறுது. உடனே நம்ம தொடுதல், அந்த தொட்ட அந்த ஸ்பரிசம் தொடம்போது வரக்கூடிய அந்த குழந்தையோட உணர்வுகள் அங்க முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே நம்ம தொடுதல், அந்த தொடு உணர்வு. அப்ப அந்த குழந்தைய நம்ம தொடும்போது அது என்னென்ன மாற்றங்கள்லாம் அது அடையுது. காத்தையும் சுவாசிக்குது, நம்ம தொடுதையும் உணருது. அப்படி இருக்க அப்பையிலேருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த தொடுதல். அப்ப தொட்டா சுகமளிக்கும் இயேசுநாதர் சொல்றார். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலையும் ஏதோ ஒரு விஷயம் இப்ப நம்ம ஹீலிங்லாம் பண்றோம். எப்படி இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அவர் சார் அங்க பேசுறாரு, நம்மளுக்கு அந்த டெலகிராம்ல நம்ம அதை கவனிக்கிறோம் காதால. அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட எண்ணங்கள் கரெக்டா இருக்கு, அந்த விஷுவல் வருது. இதை நீங்க அப்படியே தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எப்படி? அதுதான் அந்த இறைவனுடைய படைப்புலதான் நம்ம இத்தனையும் நடக்குது. அப்ப அந்த இறைவழி மருத்துவத்திலையும் நம்ம தொடுதல் மூலமும் நம்ம உடம்ப சரி பண்ணிக்க முடியுங்கிறத நானும் உணர்ந்தேன், உங்களுக்கும் உணர்த்த வந்திருக்கேன். அப்ப இந்த அக்குபஞ்சருக்கும் அலோபதிக்கும் என்ன வித்தியாசம்? அக்குபஞ்சர் மூலம் வியாதிகள் குணமாக்கப்பட்டால் அந்த வியாதி மீண்டும் வர 10% வாய்ப்புள்ளது. 100% உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்லல அவங்க. அலோபதியில என்ன நல்லா இருக்கும்? எந்த மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளாமல் மிக குறைந்த செலவில் நோய்களை தீர்க்கலாம். உணவு கட்டுப்பாடுகள், பத்தியம் அதிகம் இல்லாமல் நோயினை குறைந்தபட்ச நாட்களிலே போக்கலாம். உடலின் நிறம், உறுப்புகளின் தன்மை, துடிப்பு, பேச்சு, செயல்பாடுகளின் மூலமே நோய்களையும் அதன் தன்மைகளையும் அறியலாம். எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேனிங் போன்ற டெஸ்டுகளிலின்றி நாடி பரிசோதனை மூலம் முன்கூட்டியே அறிந்து நோயினை குணப்படுத்தலாம். மற்ற வைத்திய முறைகளை பின்பற்றும் பொழுதும் அக்குபஞ்சர் சிகிச்சையை சேர்த்தே பெறலாம். எந்த விதத்திலையும் நோயாளிகளுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தாது. ஒரு நோயை குணப்படுத்தும் போது அதோடு சார்ந்துள்ள மற்ற நோய்களையும் ஆரம்ப நோய்களையும் குணப்படுத்தலாம். எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் போது உடலினை சமச்சீர் நிலைக்கு கொண்டு புத்துணர்ச்சி மற்றும் உடலில் நல்ல எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்க செய்யலாம். அவசர காலங்களில் தன் கையே தனக்கு உதவி என்ற சொல்லிற்கேற்ப அக்குபஞ்சர் மருத்துவர்களின் ஆலோசனை நிவாரணம் தரும் புள்ளிகளை பயன்படுத்தி நோயினை விரட்டலாம். எந்தவித பக்க விளைவுகள், பின் விளைவுகள் மற்றும் ஒவ்வாமை ஏற்படுத்தாத சிறந்த மருத்துவ முறை அக்குபஞ்சர். அப்ப அலோபதியில நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம், இந்த ஸ்கேன் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்னு. அப்ப நேரம் போயிடுது, நம்மளுக்கு பணம் ஒரு விதத்துல செலவாயிடுது. வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அலர்ஜிக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மருந்து ஒத்துக்காம எத்தனையோ பேருக்கு வயிற்று வலி வரும் இல்லையா, சைடு எஃபெக்ட் வேற 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 ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம அலோபதியிலேருந்து இந்த அக்குபஞ்சரை நம்ம ஏன் கத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதனால, அதாவது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு மாத்திரையா நீங்க 100 மாத்திரை போட்டுக்கோங்கன்னா கூட நான் போட்டுருவேன். ஆனா ஊசி குத்தணும்னா அவ்வளோ பயப்படுவேன் நானு. என்ன சின்ன குழந்தை மாதிரி நீங்க மட்டும் எல்லாருக்கும் ஊசி போடுறீங்க, உங்களுக்கு இந்த ஊசி போடுறதுன்னா அப்படிம்பாங்க. ஆனா இந்த ஊசி போடுறதுனால இந்த அக்கு ப்ரெஷர் பண்ணுறது மட்டும் இல்லாம அக்கு பஞ்சர் ஒரு இடத்துல அந்த ஒரு பாயிண்ட சொல்றோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல நம்ம இந்த நீடியில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நான் நீடிலே போடாம உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நீங்க உங்கள் விரலாலே, தன் கையே தனக்கு உதவி, உங்களுடைய ஆட்காட்டி விரலால நீங்க உங்களுடைய எந்த இடத்துல, இப்ப தலைவலிக்கா, இடுப்பு வலிக்கா, மூட்டு வலிக்கா, இப்ப திடீர்னு ஒருத்தங்களுக்கு மயக்கம் வருதா, ஒரு அதிர்ச்சி வருதா, ஒரு மூச்சு வாங்குதா, வீசிங் ப்ராப்ளமா, திடீர்னு உங்களுக்கு பிளட் வந்துட்டு இருக்கா மூக்கால, சில பேருக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி கேட்டா கூட வந்துடும். அப்படிங்கும்போது உங்களோட விரல் கொண்டே உங்களுடைய தீர்வையும் உங்களுக்கே கொடுத்திருக்காரு இறைவன். நம்மளோட உடல் அந்த அந்த அளவுக்கு உடலில் அவ்வளோ பிரச்சனையும் கொடுத்த இறைவன் தீர்வையும் நம்ம உடம்புக்குள்ளாரையே தான் வச்சிருக்கிறாரு. அதை பத்தி தான் நம்ம வரும் வாரத்தில் அத்தனையும் நம்ம கத்துக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லி கொடுப்பாங்க.
நான் கத்துண்ட விஷயத்துல என்னோட மாடல் வந்து வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் இப்ப நிறைய யூடியூப்ல எங்க பாத்தீங்கன்னாலும் எல்லாமே தெரியுது. ஆனா இந்த சேவையை நான் வந்து சாரும் மேடமும் சொன்ன மாதிரி இதுல நான் கத்துண்ட விஷயம் என்னோடது மட்டும் இல்லாம போயிடக்கூடாது. நான் கத்துண்ட அத்தனையும் அத்தனை பேருக்கும் நான் கத்துக் கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இறைவனால நான் வந்து கத்துக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இப்ப வந்து ஏன் வந்து குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை பிறக்குது, நம்ம தொடுதல், நம்மளுடைய அந்த குழந்தை அழறது, காத்த சுவாசிக்கிறது, மலை ஜலம் எல்லாம் கழிக்குது. அப்ப வயிற்றுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் அது செஞ்சிருக்குமா? அது எப்படி அம்மா கிட்டேந்து போனது? அது அம்மாவோட உணர்வுகள்லாம் எப்படி அதுக்கு வந்தது? அப்ப அந்த குழந்தையோட முகத்தை வச்சு அந்த குழந்தையோட சொல்லுவாங்க இல்லையா, அந்த முகத்தை பார்த்து அம்மா மாதிரி இருக்கா, பாட்டி மாதிரி இருக்கா, அப்ப அந்த முகத்தை பார்த்து ஒவ்வொன்றும் சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 1 வயசு ஆனோடனே காது ஏன் குத்துறாங்க? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த காலத்துல இருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அணிகலன் போடும் போதும் ஒவ்வொரு பாயிண்ட தேர்ந்தெடுத்து அவங்க போட்டிருக்காங்க. பெரியவர்கள் முன்னோர்கள்லாம் போட்டிருக்காங்க. ஏன் அந்த காது குத்தும் விழா நடக்குது இவ்வளவு பிரம்மாண்டமா? ஒரு சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு காது குத்தி விருந்து உபசரிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றாங்க. அப்படின்னா ஏன் அந்த காது குத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? அப்பதான் நம்ம பார்க்கணும். அந்த காது குத்துறதுனால நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளும், அந்த முகத்தில் உள்ள நரம்புகள், முகவாதம், முகத்தில் உள்ள என்னென்னலாம் உறுப்பு நம்மளுக்கு இருக்கோ அத்தனைக்கும் ஒரு வலி இல்லாம இருக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாட்டியம்மாலாம் வரிசையா அந்த காதுல அவ்வளவு சைடு இதெல்லாம் குத்திருப்பாங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அந்த காதுல தோடு போட்டு, இப்ப சைடு தோடு எல்லாருமே போட்டுக்கிறாங்க. லேடிஸ் அத்தனை பேரும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால்ல கொலுசு போடுறோம். அந்த கொலுசு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கனமா இருக்கும் தண்டை. அந்த கால் கொலுசு, அந்த தண்டை அவங்க நடக்கும் போதெல்லாம் அந்த தண்டை சுத்தி சுத்தி வரும். ஜல் ஜல்னு அவ்வளவு சலங்க வச்சு போட்டிருப்பாங்க. அப்ப வந்து அந்த அந்த கொலுசு போடுறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை கோளாறு, அந்த காலத்துல முன்னோர்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அணிகலன் மூலமாக அந்த உடம்புல அந்த அந்த அணிகலன் நம்ம உடம்ப தொட்டு தொட்டு அதுல இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கால் கொலுச போட்டிருக்காங்க. மெட்டி, அந்த கால் விரல்ல ஏன் 2வது விரல் இப்ப சைடா நிறைய போட்டுக்கிறாங்க? அந்த 2வது விரல்ல போடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீருது? ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்ச் கட்டுறாங்க, பிரேஸ்லெட் போடுறாங்க. அந்த குழந்தை வளைகாப்புக்கு போடும்போது கை நிறைய வளையல் போடுறாங்க, மோதிரம் போடுறாங்க. எல்லாரும் மோதிரத்துக்கு உண்டான அந்த மோதிர விரல், அதனாலதான் அந்த விரலுக்கு மோதிர விரல்னு வச்சிருக்காங்க. அந்த மோதிர விரல்ல நம்ம வந்து மோதிரம் போடுறதுனால என்னென்ன விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளார இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு அழிகாலம். தாலி போடுறதுனால அந்த தாலி நெஞ்சு அந்த குழிக்குள்ளார தாலி இருக்கும். அதனால நம்மளுக்கு என்ன வியாதி எல்லாம் வராம இருந்திருக்கு, நம்மளுக்கே இதனால கவனிக்காம இருந்திருப்போம். ஏன் இன்னைக்கு வந்து இதெல்லாம் போட்டோன்னு என்னைக்காவது நம்ம வந்து யோசனை பண்ணியிருக்கோமா? பண்ணினது கிடையாது. மூக்குத்தி பாத்தீங்கன்னா மூக்குத்தி போடுறோம், நெத்தி வகுடு கிட்ட பொட்டு வைக்கிறோம், நெத்தி அந்த இரு புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு வைக்கிறோம். அதுக்கு மேல நம்ம எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா ஒவ்வொரு விஷயமும் அந்த தொண்டை குழிக்குள்ளார எல்லாரும் குங்குமம் போட்டு சந்தனமோ ஏதோ வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம வைக்கும் போது அந்த பாயிண்ட நம்ம அறியாமலேயே நம்ம தூண்டி விட்டுட்டு இருக்கோம். தலை வாடுறோம், அந்த சீப்பு படும்போது நம்மளுடைய அந்த கரெக்டான அந்த தலை உச்சியில அந்த குழந்தை பிறக்கும் போது அதை நீங்க கவனிச்சிருக்கலாம் ஒவ்வொருத்தரும். அந்த துடிப்பு, அந்த துடிப்பு கிட்டதான் நம்ம நம்மளுடைய அத்தனை விதமான உடலை சமப்படுத்தக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப டெய்லி நம்ம தலை வாரும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்ட் என்ன பண்ணுது, ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கு நம்மளுக்கு. அப்ப உடல் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம டச் பண்றோம். ஒருத்தரை கை கொடுக்குறோம், கை தட்டுறோம், விரல்கள் எல்லாம் நீவி விடுறோம், கால் விரல் எல்லாம் நீவி விடுறோம். பாத்தீங்கன்னா மூட்டு வரைக்கும், மூட்டுல இருந்து எல்லாரும் கை கால் கழுவுறாங்க. கழுவும் போதெல்லாம் என்ன பண்றோம், அந்த இடத்துல கை கை மூட்டுக்கும் கை விரலுக்கும் உள்ள ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. கால் கழுவும் போது ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வும் நம்ம கிட்டதான் இருக்குங்கிறத இந்த அக்குபஞ்சர் மூலமாக தான் தெரிய வருது. அப்ப இயற்கை வந்து எவ்வளவு விஷயம்
நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு உடம்பை கொடுத்திருக்கிறாரு. நம்ம வந்து நம்ம உடம்பை எந்த அளவுக்கு வீணா ஆக்கியிருக்கோம் அப்படிங்கும்போது, இனி வரும் காலங்களில் நம்ம உடம்ப இயற்கையோடு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உடம்ப நம்ம ஒவ்வொரு இன்னுமே வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு விரல்ல நம்ம தொடும்போதெல்லாம் நம்மளுக்கு என்ன உறுப்பு, நம்ம கை பிடிக்கும் போதெல்லாம் என்ன உறுப்பு, இந்த மணிக்கட்டுக்கிட்ட ரேகை இருந்தா அது என்ன உறுப்பு, அது தொட்டோம்னா நம்மளுக்கு என்ன வியாதி சரியாக போகுது. இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு பாயிண்ட் அது என்னென்னலாம் நம்மளுக்கு தீர போகுதுங்கிறத இனி வரும் வாரங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க போயிட்டே இருக்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன நல்லா இருக்கும்? இப்ப காலையில காலை கடன் எதுக்கு அதுக்கு வச்சிருக்காங்க? காலையில எந்திரிச்சோடனே எத்தனை பேர் வந்து காலை கடன் சரியாக ஒரு டீ குடிச்சாதான் எனக்கு வந்து காலை கடனை முடிக்க முடியும். எதுவுமே சாப்பிடாம எதுவுமே பண்ணாம நம்மளை தட்டி எழுப்புறதுக்கு முடியுதா? காலை கடன் நம்ம எந்திரிச்ச உடனே போயிடுறோமா? அப்ப நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். மலச்சிக்கல் அப்படின்னாலே பல சிக்கலையும் உருவாக்கும். மலச்சிக்கல் சரியாயிடுச்சுங்க, காலையில கரெக்டா போயிட்டாங்க. நம்ம காலையில 9 மணிக்கெல்லாம் நம்ம சாப்பிடணும். 9 மணிக்கு நீங்க என்னென்னலாம் சாப்பிடாம போயிட்டு இல்லையோ, நீங்க 11 மணிக்கு சாப்பிட்டு வேலையெல்லாம் லேடிஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்க வீட்டுக்காரு எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு நான் 10 மணிக்கு மேல பாத்திரம்லாம் பொழுக்கி போட்டுட்டு குளிச்சுட்டு துணிமணிலாம் துவைச்சிட்டு 11 மணிக்கு சாப்பிட்ற அவரெல்லாம் இருக்காங்க. அப்படி நீங்க சாப்பிட்றதெல்லாம் ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு கழிவுகளாதான் வெளியேறுமே ஒழிய உங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? இந்த அக்குபஞ்சர் படிக்க எத்தனை மணிக்கு என்னென்ன உடல் உறுப்புகள்லாம் 2 மணி நேரம் 24 மணி நேரமும் 2 மணி நேரம் என்னென்ன உறுப்புகள் வேலை செய்யுது, இனி அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்பதான் தெரியும் நம்ம எந்த விஷயத்துல எப்படியெல்லாம் நம்ம உடம்ப வந்து வீணாக்கிருக்கோம், இயற்கையோட ஒத்து போறோமா ஒத்து போகலையா, நம்ம எவ்வளவு நாள் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டே இருப்போம். இனிமாவது நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த ஹீலிங்ல சொல்றோம், நம்ம வந்து ஒவ்வொரு உடல் உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன சொல்றோம், நம்ம தியானத்துல நான் வந்து நிறைய தியானத்துல படிக்கிறோம், உடல் உறுப்புகள் எல்லாம் வீணாக்கி அதுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டு அதுக்கு நன்றியை செலுத்தி எனக்கு இவ்வளவு காலமும் நீ உன வந்து நான் எவ்வளவோ பாடுபடுத்தியிருக்கேன் அப்படிலாம் நான் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டு நன்றியெல்லாம் சொல்லியிருக்கோம். நாங்க படிச்ச ஹீலிங்ல அதான் நான் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தயாரா இருக்கேன். என்னோட அத்தனை கலையும் உங்களுக்கு வந்து விதையா நான் தெளிச்சு விட்டு போவேன். அது விருட்சமா எத்தனை ஆலமரங்கள் எத்தனை விழுதுகள் எப்படி வேணாலும் வந்துட்டே இருக்கணுங்கிறத என்னோட ஆசை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இனிமே உடம்பு சொல்றத நம்ம கேட்க போறோம். நம்ம உடம்பு என்ன சொல்லும்? தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடின்னு சொல்ல போறோம். பசி எடுக்கும் போதுதான் சாப்பிட போறோம். நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது உடம்பு டயர்டா அப்படி காமிக்கும் போது நம்ம தூங்க போறோம். இதை நம்ம சரியா செய்யணும். இதெல்லாம் எப்படி செய்ய போறோம்? எப்படி இதெல்லாம் நடக்க போகுது? எந்த விதத்துல நம்மளுக்கு மாற்றங்கள்லாம் தெரிய போகுது? நம்ம இயற்கையா எல்லாமே சாப்பிடுறோமா? இயற்கையா காத்த நம்ம சுவாசிக்கிறோமா? இன்னைக்கெல்லாம் வந்து போன தடவை கொரோனாவுல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்சிஜன் காசு கொடுத்துருக்கான், காசு கொடுத்தா கூட கிடைக்காம எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்ப காசும் நம்ம கடன் வாங்குறோம், காசு கொடுத்துதான் காற்றையும் நம்ம வாங்குறோம், தண்ணீரும் இப்ப காசு கொடுத்து வாங்குறோம். இப்ப சிலிண்டர் வருது, நெருப்பு எல்லாமே காசு கொடுத்துதான் வாங்குறோம். ஆனா இயற்கையோட ஒத்து போக அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் இருக்கும். இதே நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு எல்லாமே எப்படி நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கு. பஞ்சபூதங்கள் வெளியில மட்டும்தான் இருக்கா, உடம்புக்குள்ளார இருக்கா? இந்த உடம்புல எப்படி நம்ம சமநிலைக்கு கொண்டு வர போறோம்? எல்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இறைவன் இவ்வளவு படைச்சிருக்கிறார். நம்ம உடம்புக்குள்ளார இவ்வளவு படைச்சிருக்கிறாரா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் புதுசா நம்ம வந்து ஒரு அனுபவத்தை நம்ம உணர போறோம். அனுபவமா கிடைக்கிறதுங்கிறது தான் நம்ம மனசுல அவ்வளோ ஆழமா பதியும். அப்ப என்னென்னலாம் நடக்க போகுது? நம்மளுடைய இந்த அக்குபஞ்சர் படிக்கிறதுனால இன்னைக்கு என்னென்னலாம் மாற்றங்கள் நம்ம உடம்புக்குள்ளார வரப்போகுது? எப்படிலாம் இது நடக்க போகுது? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நம்புவாமா? அப்படிங்கும் போது நீங்க அதை உணர உங்க உடம்பு நம்பிக்கை முதல்ல நீங்க நம்பினாதான், இறைவனையும் நம்பி உங்களை நீங்க நம்பினா மட்டும்தான் எல்லாமே சாத்தியமாகும்.
அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இதுல வந்து விஷயம் தெரிய போகுது, என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம், இத பத்தியான விழிப்புணர்வு என்ன, ஏன் நம்ம அலோபதியிலேருந்து இந்த மாற்று மருத்துவத்தை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம், நம்ம உடம்ப எவ்வளவோ கெடுத்துக்கிட்டோம், பணங்காசை விரயம் பண்ணியிருக்கோம், இனி வரும் காலங்களை நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கோ நம்ம கத்துக்கிட்டு நம்மளுடைய வரவங்களை நோயில்லாத ஒரு உடம்பா, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமா மாத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறதுல இந்த மாற்று மருத்துவமான இந்த மருந்தில்லா மருத்துவத்தை நம்ம வந்து வரும் வாரங்கள் எல்லாம் கரெக்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை வந்து சரியான ஒரு எத்தனை பேரு நீங்க எவ்வளவோ வலி வேதனைகளோட இருக்கும்போது நான் இதை எப்படி இந்த வலியிலேருந்து நம்ம குணமாக்க போறோம், குணப்படுத்திக்க போறோம், நம்மளை நாமே வந்து குணப்படுத்திக்க போறோங்கிறத நம்ம கத்துக்கலாம். அப்ப வந்து ஏன் இந்த அலோபதி மாத்திரை, ஆனா அலோபதிக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு எலும்பு உடைஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ணணும், ஐயோ இவங்க வந்து மருந்தில்லா மருத்துவத்தை சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த பாயிண்ட போட்டு நம்ம எலும்பு உடைஞ்சத பண்ணிடலாமா, நிச்சயம் பண்ண முடியாது. எலும்பு உடைஞ்சிச்சுன்னா அங்கதான் போய் கட்டுப்படணும், அங்கதான் போய் பண்ணணும். ஒரு தீப்புண் காயமா, உடனே அங்க அலோபதிக்கு தான் போகணும். அலோபதி மருத்துவம் இல்லாம இருக்க முடியாது. பட் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அலோபதியை போய் பார்க்க வேண்டாம். இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இயற்கையோட என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம், இயற்கையை தரக்கூடிய விஷயங்கள், உணவு முறைகள், இயற்கையா உணவு சாப்பிட்றதுனால பாதி வியாதிகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப இயற்கை சம்பந்தமானதும் இதுல கலந்துருக்கும். நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். உடம்புக்குள்ளார இருக்கிற அத்தனை வலியும் அந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு, அதோட தீர்வும் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு கேள்விகளோ எதுவோ எதா இருந்தாலும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரம் வரும்போதும் நீங்க அதை சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு அதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், வந்து பரிசோதனை இல்லாம எப்படிங்க இந்த நோயெல்லாம் நீங்க கண்டறிய முடியும், அக்குபஞ்சர்ல இதெல்லாம் சாத்தியமா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது நிலம் நீர் காற்று ஆகாயங்கிறத சொல்றீங்க, பஞ்சபூதங்களானது அப்படின்னு சொல்றீங்க. இந்த பஞ்சபூதங்களை வச்சு நீங்க இந்த நோயை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நிச்சயமா இப்ப சித்த மருத்துவ டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களை உடனே என்ன பண்ணுவாங்க, கை பிடிச்சு பார்ப்பாங்க, நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. அந்த நாடி அவங்களுக்கு உண்டான நாடிகள், வாதம் பித்தம் கபம் நாடின்னு சொல்லுவாங்க. அலோபதி டாக்டர்ஸ்டையும் போறீங்க, போனோன்னே என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கையெல்லாம் பிடிச்சு பார்ப்பாங்க, நாக்க வெளியில நீட்டுங்கம்பாங்க, கண்ணை வந்து பார்ப்பாங்க ரத்தம் இருக்கா இல்லையான்னு. இப்பெல்லாம் எந்த டாக்டரும் நம்மளை பார்க்கவே மாட்டாரு, அவர் கேஸ் ஷீட்டை பார்த்து அவர் வரிசையா எழுதுவாரா, சொல்லுங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுது, நீங்க என்ன சாப்பிட்டீங்க, இப்ப பேசுறது கூட இல்லை நிறைய டாக்டர்ஸ். போனோடனே இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு வந்துருங்க, போய் எடுத்துட்டு வந்துருங்க. அது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 3 மணி நேரம் நம்ம உட்காந்துருப்போம். 3 மணி நேரம் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு ஒசரம் உட்காந்துருப்பாங்க. ஆபீஸ் போக முடியாது, அவ்வளோ டென்ஷன் ஆயிடும். அங்க போனா அங்க பிரச்சனை, இங்க போனா இங்க பிரச்சனை. வயசானவங்களை கூட்டிட்டு போறதுக்கு இன்னைக்கு டைமே இல்லை, ஒவ்வொருத்தரும் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள். இதுல இருந்தெல்லாம் எவ்வளவு ஈஸியா இந்த அக்குபஞ்சர் அக்கு பிரஷர் அப்படிங்கிறத ஒரு மருந்தில்லா மருத்துவம் இயற்கையாவே அது வந்து அப்பையில இருந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனோட வரலாறு, இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வாரத்துல உங்களுக்கு இதுல இருந்து என்னென்னலாம் வந்து யாரெல்லாம் இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நோட்டும் நீங்க ஒரு பேனாவும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்த வாரம் வரும்போது ஒரு நோட்டு பேனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எழுதி எழுதி வைக்கணும். இன்னைக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் இது வாயோட அப்படி சொல்லிடுறோம், அடுத்த தடவையும் ஒரு ரீகால் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வகுப்புகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நோட்டும் ஒரு பேனாவும் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நீங்க ஒவ்வொரு தடவையும் எழுதி வைக்கும் போது உங்களோட உடம்பை பத்தியும் ஒவ்வொரு வலிக்கு உண்டான புள்ளிகள், இடுப்பு வலியா தலைவலியா, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான புள்ளியா, நிறைய பேர் இன்னைக்கு வலிக்கான மாத்திரையை போட்டு 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 அவங்க உடம்பு அவ்வளவு பாதிப்பு. நிறைய மாத்திரை சாப்பிட்டவங்களுக்கு எல்லாம் கிட்னி உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுது, கிட்னில கல் இருக்கு, பித்தப்பையில கல். இப்ப எல்லா டாக்டர்ஸும் சொல்றது கர்ப்பப்பை கோளாறா கர்ப்பப்பையை தூக்கி போட்டுருங்க, கிட்னி ப்ராப்ளமா கிட்னி எடுத்துடுவோம், பித்தப்பையை எடுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பித்தப்பையை தூக்கி போட்டுறாங்க. உடனே உங்களுக்கு வந்து சுகரா, மண்ணீரல் பூரா போயிடுச்சா, பேன்கிரியாஸ் போயாச்சா, பயமுத்தி பயமுத்தி பயம் பயம் பயம், எல்லா விஷயத்துலயும் பயம்.
அப்ப வந்து நம்மளோட எண்ணங்கள்ல இருந்து முதல்ல பயத்தை தூக்கி வெளியே ஏத்தணும். அப்ப இந்த மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அப்ப அந்த ஒத்துமையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? எப்படிலாம் வியாதிகளை வந்து நம்ம உடல் உறுப்புகளை வச்சு என்னென்ன வியாதி இவங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு? அப்ப உடலின் நிறத்தை வச்சு என்னென்ன வியாதி, அவங்களோட தன்மை, அவங்க பேச்சு, அவங்க பயம், அவங்க அழுக, அவங்களோட வெறுப்பு, அவங்களோட கோபம், எல்லாமே எந்தெந்த உறுப்பு அவங்க உடம்புல பாதிச்சிருக்கு, இனி பாதிக்க போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா இதுல நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம். இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாதான் நல்ல ஆன்மாவா இருக்கும். அந்த ஆன்மாக்குள்ளார நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த ஆன்மா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம உடல் மேல இருக்கிற அந்த உறுப்புகளை வச்சு நம்மளுடைய தோல் என்ன சொல்லுது நம்ம உடம்ப பத்தி, நம்மளுடைய நிறம், நம்மளுக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு நிறம் பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன விதமான நோயெல்லாம் இருக்குன்னு நம்ம ஒருத்தருடைய உடம்பை பார்க்கும் போதெல்லாம் அவங்களோட நோய்களோட தன்மையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொருத்தர் உடம்பையும் பார்க்க போறோம், ஒவ்வொருத்தர் உடம்பையும் தொட்டு பார்க்க போறோம். நம்ம குழந்தைங்களை இன்னைக்கு தொட போறோமா, அந்த குழந்தைங்களை தொட்டு இருக்குமா, அந்த குழந்தைகளோட முகத்துல என்ன வந்திருக்கு, இந்த குழந்தைங்களுக்கு பருவா இருக்கா, இந்த குழந்தைங்களுக்கு முகம் கருப்பா இருக்கா, மூக்கு மேல கருப்பா இருக்கா, இது எந்த சம்பந்தமான நோய்? அப்ப ஒவ்வொருத்தரும் இனி என்ன கவனிக்க போறோம்? நம்மளுடைய கணவரையோ, நம்மளுடைய அம்மா அப்பாவோ, நம்மளுடைய குழந்தைகளா இருக்கும் போதோ, இல்ல நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோ, இல்ல வயசானவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ, அவங்களுக்கு சொல்ல முடியாத பேச்சு தன்மை இல்லாத குழந்தைகளுக்கு என்ன வலி வேதனை, இந்த முகத்துல இருக்கிறத வச்சு நம்ம பார்க்க போறோம். நம்ம உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புக்கும் வெளி உறுப்புக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்க போறோம். உள்ளுறுப்பு நம்மளுக்கு வந்து வீணா போறது அப்படிங்கறத முகத்துல இருக்கிற வெளி உறுப்பு மூலமா இதுல நம்ம பார்க்க போறோம். அப்போ உள்ள உறுப்புகளுக்கும் வெளி உறுப்புகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இந்த தொடர்பு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், இந்த நிறத்தோட இந்த தோல் மாற்றத்துக்கான உண்டானது என்ன, தோல் மாற்றங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டா உள்ள உறுப்பு என்னெல்லாம் நம்மளுக்கு வீணா போயிட்டு இருக்குங்கிறது எச்சரிக்கை பண்ணுது நம்மளைய. சில பேருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா தாகம் எடுக்கவே எடுக்காது, அவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த தண்ணி தாகங்கிறத எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம கண்டறிய போறோம். சில பேருக்கு நிறைய வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போகணும்பாங்க. சில பேருக்கு என்ன ஆகும், பாத்ரூமே வரது நான் 2 நாளாவே போகல. இதெல்லாம் நம்ம ஏன் நம்ம உடம்புல இத்தனை கழிவுகள், எங்கெல்லாம் தேக்கம் ஜாஸ்தியா இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நோயா மாறுறதுக்கு வழி கிடைக்க போகுது. அப்ப இந்த கழிவுகளை, நம்மளுக்கு இருக்கிற குப்பையை நம்ம வெளியில கொண்டு போயிடணும். நம்ம கழிவுகளை நம்ம வந்து நீக்க போறோம். நம்ம எப்படிலாம் நம்ம குப்பையை நம்ம வெளியில கொட்டினோம்னா நம்மளுக்குள்ளார பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டே இருக்கும், நெகட்டிவ் பூரா நம்ம போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், எப்படி நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை சார் வந்து பிரபஞ்ச தியானத்து மூலமா நம்மளோட உடம்பையும் எண்ணத்தையும் நம்மளுக்கு சரியான முறையில போதிக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த மருத்துவத்தின் மூலம் நம்ம உடல் உறுப்புகளுக்கும் நம்ம தேவையான அத்தனை பேர்களுக்கும், நம்ம நண்பர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் இனி என்ன பண்ண போறோம், நம்மளுடைய கைகளால அவங்களுடைய வலி வேதனைகளை குணப்படுத்த போகிறோம். நம்ம முதல்ல சரியானாதான், நம்ம முதல்ல இந்த வலியா, இந்த பாயிண்ட் இந்த மேடம் சொன்னாங்களா, நம்ம சரியாயிடுச்சா, தலைவலி வந்தா தனக்கு வந்தாதான் தலைவலி தெரியுங்கிற மாதிரி இந்த தலைவலி வரும்போது இந்த பாயிண்ட பண்ணி பார்த்துட்டு தலைவலி சரியா போச்சுன்னு நம்ம சும்மா இருப்போமா? அதுவும் லேடிஸ் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு சாரதாஸ்ல ஒரு புடவை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 வீட்டுல முதல்ல போன் பண்ணி சொல்லி இந்த புடவை வந்துருச்சு அப்படின்னு. இனி எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி இந்த வாரம் சனிக்கிழமை இந்த மாதிரி நாங்க கத்துக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நீங்களும் கத்துக் கொடுக்க போறீங்க. அப்ப நீங்க எல்லாரும் இன்னிலிருந்து என்னது, ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் ஆயிட்டீங்க. நான் முதல்ல டாக்டர், நான் என் உடம்ப நான் முதல்ல சரி பண்ண போறேன். நான் மட்டும் சரி பண்ணாம என்னோட குடும்பத்திற்கும், என்னோட சுற்றத்திற்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் இதை நான் சரி பண்ண போறேன்னு ஒரு பிரார்த்தனைய முதல்ல வச்சுக்கோங்க. இறைவன் அருளோட தான் நம்ம இந்த பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி அடுத்தவங்களுக்கு நல்ல எண்ணத்தோட நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நல்ல விதமாகவே அமையும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது அருமையான ஒரு வந்து மருத்துவம். நிச்சயமா இத வந்து நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க இத வந்து நீங்க அனுபவிச்சு பார்க்கும்போது மட்டும்தான் இதுல இருந்து எப்படி உங்களுக்குங்கிறத நீங்க கண்டிப்பாக கத்துக்க முடியும். இதுல எப்படிங்க எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கா?
ஆஸ்மா இருக்கு, ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க இந்த இப்ப குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய குழந்தைங்கலாம் படிக்க போற இடத்துல பாத்ரூம் நல்லா இல்லைன்னா, அவங்க வந்து யூரின் எல்லாம் அப்படியே போகாம அடக்கிக்கிட்டு, அந்த குழந்தைங்கள் படுற அவஸ்தைங்க பின்னாடி காலத்துல குழந்தையின்மையே இல்லாம ஆயிடுது அவங்களுக்கு. பிசிஓடி அவ்வளோ கட்டிகள், நீர் கட்டிகள். புதுசு புதுசா பேர் வச்சிருக்காங்க. இப்ப சுனாமிக்கெல்லாம் புதுசு புதுசா ஒவ்வொரு பேர் வைக்கிற மாரி, உங்களுக்கு வர வியாதிக்கும் ஒவ்வொரு பேர் வந்துகிட்டே இருக்கு. சாக்லேட் கட்டி. அந்த காலத்துலலாம் இந்த மாரி கட்டி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. இப்ப எல்லாருக்கும் கேன்சர் வருது. எல்லாருக்கும் மார்பக புற்றுநோய் வருது. எல்லாருக்கும் கர்ப்பப்பை புற்றுநோய் வருது. எல்லாருக்கும் மூட்டு வலி. அத்தனை லேடிஸும் இப்ப வந்து 30 பிளஸ்ல இருந்தே எல்லாருக்கும் இந்த மூட்டு வலி ப்ராப்ளம். ஏன் இந்த ப்ராப்ளம்லாம் வருது? ஏன் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருது? ஏன் நான் நினைச்சுப்பேன், சார் எல்லாருமே ஆண்கள்லாம் நல்லா இருக்காங்களா சார்? ஏன் லேடிஸ்க்கு மட்டும் இவ்வளோ பாதிப்பாகுறாங்கன்னு நான் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து எதனால யாருமே கேட்கலைனாலும் எனக்கு வந்து கேள்வி கேட்டாதான் எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஏன் லேடிஸ் மட்டும் பாதிக்கிறாங்க? ஏன் லேடிஸ் வந்து சாப்பிடாம இப்படி குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி உழைச்சு இந்த மாதிரி பண்றாங்க? எதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்கள முதல்ல தாக்குது அப்படிங்கிறத நான் கேட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி நான் வந்து பேசுறேன் அப்படின்னா இதுல இருந்து நான் எவ்வளவு இந்த வலி வேதனையில இருந்து வெளியில வந்திருப்பேன். அப்ப வந்து இந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்தது எனக்கு? நான் அனுபவிச்சு பார்த்த வலிய நானே என் கைய வச்சு நான் தீர்த்ததுனால உங்க முன்னாடி இவ்வளவு தைரியமா வந்திருக்கேன். அது இறைவனுக்கு பெரிய நன்றி நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். இனி வரப்போற காலத்திலையும் என்னால அப்படிங்கறத மட்டும் இல்லாம இறைவனோட ஒரு கருவியாக உங்க முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்ப இது இறை அருள் தான் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு அணுக்கள், ஒவ்வொரு செல்களும் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவ்வளோ வேதனையில இருந்து இன்னைக்கு நான் அதை மீண்டு வந்திருக்கேன். அப்படிங்கும் போதுதான் இத பத்தியான விஷயங்கள் இன்னும் நிறைய தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து ஒரு எனக்கு வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. இன்னும் நிறைய விஷயம் இதுல தேடணும். இதுல நிறைய விஷயம் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த 12 ராசிகள், இந்த 12 ராசிகளையும் வச்சு அந்த ராசிக்கு உண்டான கலர் என்ன, அந்த கலருக்கும் இந்த மருந்தில்லா மருத்துவத்தோடைய அந்த பாயிண்ட்ஸுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அப்ப நம்ம நிலத்துக்கும் நீருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஆகாயத்துக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. எல்லாமே நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். நீங்களும் இனிமே வந்து இந்த பதஞ்சலி சித்தர் அவர் வராரு, இந்த ஜோசியம் சொல்றாரு, அந்த நீரோட ராசி, நிலத்தோட ராசி, நெருப்பு ராசிகள், இதுவும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க போறீங்க. அழகான முறையில அழகான ஒரு பதிவா இந்த நேரத்துல உங்களுக்கு இதை கொடுத்துருக்கிறதுக்கு நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். நான் தேடிட்டு இருந்த இந்த பொது சேவை, நம்ம சமூக சேவை செய்ய வேண்டிய இடம் சரியான இடமா இதை அமைச்சு கொடுத்த இறைவனுக்கு மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நான் வந்து திரும்பவும் இந்த உடல் உறுப்புகள் எப்படி என்னென்னலாம் பண்ண போறோம், ஏன் அப்படிங்கறது நான் உங்களுக்கு வரும் வாரத்துல நம்ம சொல்லிட்டே இருப்போம். நம்ம குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் இல்லாம இருக்கும், படிக்கிறதுக்கு மறந்து போயிடும். மறதிங்கிறது சில விஷயங்கள நல்ல விஷயம். நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் மறந்துடலாம். பட் ஆனா நம்மளுடைய படிப்பு குழந்தைகளுக்கு மறந்துருச்சுன்னா அது போய் படிச்சு பாஸ் பண்ண முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு பயத்தால பாத்தீங்கன்னா கை கால்லாம் வேர்க்கும். ஏன் அந்த மாதிரி வேர்க்குது? அந்த வேர்வையெல்லாம் நிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? சில பேர் பெரியவங்களுக்கே உட்கார்ந்த இடத்துல அந்த வேர்வை வரும். எதனால? எந்த உறுப்பு பாதிச்சதுனால அந்த வேர்வை வருது? சில பேருக்கு கை விரல் நடுக்கம் வரும். ஏன் நடுங்குறாங்க? எந்தனால இந்த உறுப்பு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு உறுப்பும் நம்ம கிட்ட பேச போகுது. ஒவ்வொரு உறுப்பும் எனக்கு இந்த மாதிரி பலவீனமா நான் இருக்கேன். ஒவ்வொரு உறுப்பும் என்ன பண்ண போகுது? நம்மளை வந்து தேடுது. அது நம்மளை தேடுது. நம்ம அதை கவனிக்காம இருந்திருக்கோம். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுல அஜீரணம் ஏன் வருதுன்னே தெரியாதவங்களுக்கு சாப்பிட்டா வயிறு பெருசாகும், இல்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, திரும்ப கை அலம்பிட்டு வந்தோடனே பசிக்குதும்பாங்க. சுகர் பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த பாதம்லாம் ஏன் வந்து மரத்து போகுது, பாதம் ஏன் வலி வருது, அவங்களுக்கு தூக்கங்கிறதே இருக்காது. இன்னைக்கு வந்து பெரியவங்களுக்கு தான், வயசானவங்களுக்கு தூக்கம் இல்லை, ஏதோ கவலைகள், ஏதோ சரின்றான். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இந்த செல்போன் வந்ததுல இருந்து தூக்கங்கிறதே அவங்களுக்கு சுத்தமா இல்லை.
போராததுக்கு எல்லா ஐடி கம்பெனிலையும் பாத்தீங்கன்னா நைட் டியூட்டி, நைட் ஷிஃப்ட். அப்ப கண் முழிச்சு வேலை பார்க்கறதுனால என்னென்ன உறுப்புகள் அது செய்ய வேண்டிய வேலையை நம்ம கரெக்டா செய்யாம இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எப்ப அவங்க முழிச்சுக்கிறாங்கன்னே தெரியாது, எப்ப அவங்க சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. அந்த சிஸ்டம் அங்கேயும் மாறுது, அவங்களுக்குள்ளார உள்ளார அந்த சிஸ்டமும் மாறிட்டு இருக்கு. அது அதனுடைய விளைவு தான் நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய எல்லாரும் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறாங்க. ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டா போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு 35-40 வயசு உள்ளவங்க எல்லா லேடிஸா இருக்கட்டும், எல்லா ஜென்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. நிறைய பேர் இறந்து போறதுக்கு காரணம் ஃபாஸ்ட் ஃபுட்டு. என்ன சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரியாம சாப்பிட்டுட்டே இருப்போம். அது மாதிரி பிரச்சனைகள், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா நம்மளுடைய உறுப்புகள் எந்தெந்த ஆபத்தை அது பயப்படுது. ஐயையோ ஐஸ் வாட்டரா நீ குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நுரையீரல் பயப்படும். ஐயையோ நம்ம நல்லா குளிர்ச்சியான நல்லா சில்லுன்னு குடிக்கிறோமா, அந்த வயிறு பயப்படுது. தரமான விதைகள் போட்டாதான் தரமான மரமா விருட்சமா நிக்கும். அப்ப அந்த வயிற்றுக்கு என்ன நம்ம தரமா கொடுக்குறோம். இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, என்னை சாப்பிட சொல்லிட்டாங்க, நான் நல்லா சாப்பிடணும்னு மேல 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 சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது. ஒரு சில பேர் ஏப்பம் வந்தா நம்மளுக்கு சாப்பாடை நிப்பாட்டு நம்ம உடம்பு சொல்லும். ஆனா நம்ம கேட்க மாட்டோம். ஏப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் 4 இட்லி சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, இப்ப எல்லாரும் எப்படி சாப்பிட்டிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, சனிக்கிழமை வரைக்கும் உங்களோட உணவு பழக்கத்துல முதல் அடியா வாயை மூடி உமிழ் நீரோட நீங்க சேர்த்து சாப்பிட வேண்டும். இது சாப்பிட்றதுனால ஒரு ஆள் 5 இட்லி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. இது உங்களுக்கு போறோம். அந்த உமிழ் நீர் தான் நம்மளுக்கு உள்ளார அவ்வளோ அமிர்தமான நம்மளுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி நம்ம வாய்க்குள்ளதான் அது ஊறுது. இப்போ சில குழந்தைங்க பார்த்தா ஐஸ்கிரீமை பார்த்தா சாக்லேட்டை பார்த்தா அந்த உமிழ் நீர் ஆட்டோமேட்டிக்கா சுரக்குது. ஏன்னா அதுக்கு தேவைங்கிறது அதை நம்ம காமிக்குது. சில பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பலாச்சோலை போடுறாங்க, நல்லா சுகர் பேஷண்ட் பால்கோவா வச்சாங்கன்னு வச்சுங்க எச்சு ஊறும். முதல்ல பிள்ளைங்க சொல்லுவாங்க, பால்கோவா சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு சுகர் இருக்கு, முதல்ல சாப்பிடக்கூடாது. ஆனா வாய் கேட்கும். நம்ம என்ன ஒரு 10 கிலோவா சாப்பிட போறோம், கொஞ்சோன்னு சாப்பிட போறோம். அந்த மனசு அப்படியே அப்படியே ஆத்மார்த்தமா அது அப்பாடா அப்படின்னு இருக்கும். கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப அந்த உமிழ் நீர் தான் முதல்ல நம்மளுக்கு சுரக்குதா, அதோட இன்னைக்கு வாயை மூடி அப்பதான் டிவி பாக்குறோம், அப்பதான் பேசுறோம், சாப்பாடை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணமோ நம்ம அதெல்லாம் பண்ணாம இறைவனுக்கு ஒரு நன்றியை செலுத்தி நம்ம சாப்பிட்ற முதல் பொருளை முதல்ல வச்சுட்டு இறைவனை சொல்லி, இதை விளைவிச்ச அத்தனை விவசாயிகளுக்கு நன்றி சொல்லி, இதை கொடுத்த அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லி, நம்ம குழந்தைகளும் அன்னம் போல் எண்ணம், எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலேருந்து முதல்ல ஆரம்பிக்கிறோம். உணவுலேருந்து இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம், குழந்தைகளுக்கும் வாயை மூடி உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்க போறோம். பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த மாதிரி உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடுங்க. அது நன்னா இந்த குழந்தைங்கலாம் முதல்ல சாதம் ஊட்டும் போது பாத்தீங்கன்னா வாயிலே வச்சுக்கும். அது ஏன் அப்படின்னா அதை நல்லா அது என்ன பண்ணுது, கூழாக்கிக்குது. அப்ப சீக்கிரமா செரிமானம் ஆயிடும். செரிமானம் ஆகும்போது அதுக்கு வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. டபக்கு டபக்குன்னு எனக்கு காலகட்டத்துல வேலைக்கு அவசரமாச்சு, தூங்கி எந்திரிச்சு கட 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 கடன்னு அந்த வாயில பொறுக்கி 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 போட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கா இல்லையா என்னன்னு தெரியாது. தண்ணியே குடிக்க கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி துளியோண்டு தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு 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 10 நிமிஷம் முடியல அப்படின்னா 5 நிமிஷம் கழிச்சாது திரும்ப தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தண்ணி குடிச்சிட்டே இருக்கவே கூடாது. அது ஏன் அப்படி அந்த மாதிரி பண்ணினா என்ன ஆகும்னு நம்ம பின்னாடி வாரத்துல தெரிஞ்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு முதல் வேலை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உமிழ் நீரோட இந்த உணவை சாப்பிட்றதுக்கு முதல் பழக்கமா நம்ம எடுத்துக்க போறோம். அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குளம், ஆறு, அந்த மாதிரி நதிகள்லாம் நீராடுவோம். நம்ம உடல் சூடு தணிக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்தா ஒரே சுனாமியா வருது, இல்லைன்னா பாத்தீங்கன்னா தண்ணியே இருக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நிலையா இருக்கு. அப்ப நம்ம இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் உஷ்ணமா ஆனதுனாலதான் நோயா வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த உடல் உறுப்புகளை எப்படி குளிர்விக்க போறோம், நம்ம குளிக்கிறதுனாலதான் குளிச்சிடறோம்ல நம்ம, அப்பெல்லாம் உடல் சூடு குறைஞ்சிருமா? இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆயில் முதல்ல தடவாதீங்க குழந்தைங்களுக்கு. அந்த காலத்துல எல்லாம் விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க, விளக்கெண்ணெய் தடவுவாங்க, நல்லெண்ணெய் தடவுவாங்க, தேங்காய் எண்ணெய் தடவுவாங்க.
இன்னைக்கு ஒரு எண்ணெயும் தரக்கூடாதுன்றாங்க. ஏன்னா தோல் வியாதி நிறைய வரணும், தோல் டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பணக்காரரா ஆகணும்ல. சோரியாசிஸ்ங்கிறாங்க. அந்த காலத்துல சோரியாசிஸ் எல்லாம் இருந்ததாலாம் தெரியாது. வருஷா வருஷம் அம்மா போடும். அம்மா போட்டாலும் பரவாயில்ல, இயற்கையா விளையாட நம்ம எத்தனையோ இளநீரை வாங்கி சாப்பிடலாம், மோர் சாதம் பழையது சாப்பிடுவோம், சின்ன வெங்காயத்தை தொட்டுட்டு சாப்பிடுவோம். அன்னைக்கெல்லாம் அந்த சாப்பிட்ட முறைகள் வந்து கரெக்டா இருந்தது. நம்ம நல்லபடியா இருந்தோம். இன்னைக்கு 75 80 90 வயசு வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இயற்கையா நம்ம வந்து ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லுன்னு வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சுவிட்ச் போட்டா போறோங்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம உடல் உறுப்பை பாதிக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். அப்ப வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம என்ன பண்றோம்? காலையில கடனை முடிக்கிறோம். மலச்சிக்கல் இல்லாத மாதிரி என்ன பண்ணணும்? மலச்சிக்கல் வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? மலச்சிக்கலுங்கிறது உங்களுக்கு சாப்பிட்ட உடனே போற மாதிரி இருந்தாலும் அது மலச்சிக்கல் தான். சாப்பிட்டுட்டு 2 நாள் கழிச்சு போக மாதிரி இருந்தாலும் மலச்சிக்கல் தான். அப்ப நம்ம உடம்பு நல்லா இல்லை. சரியான முறையில நம்ம உடல்ல உணவு பழக்கத்தை நம்ம கத்துக்கல, உணவு பழக்கத்தை அந்த உடம்புல கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும். நம்ம தப்ப நம்ம முன்னாடி ஒத்துண்டாதான் நம்ம அடுத்தவங்களை திருத்தத்துக்கு முடியும். அத மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் இப்ப ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றும் நான் கொடுக்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உணவு பழக்கங்கள் அதுல வரும். நம்ம எப்படி எப்படிலாம் வந்து குளிக்கணும், எப்படி எப்படிலாம் தண்ணீர் குடிக்கணும், நின்றுட்டு குடிக்கணுமா, உட்காந்து குடிக்கணுமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எத்தனை மணி நேரம் கழிச்சு திரும்ப அந்த உணவு எடுத்துக்கணும், அது என்னென்ன உடம்புலாம் நம்ம ஜெரிமானத்தை கரெக்டா பண்ணுது, ஒவ்வொரு உறுப்புகளுக்கு 2 மணி நேரம் நம்ம சொன்னேன்னா அந்த 24 மணி நேரத்துல என்னென்ன உறுப்புகள்லாம் என்னென்ன எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குது, உறுப்புகள்லாம் நம்ம கிட்ட எப்படி வெளிப்படுத்துது, உள் உறுப்புக்கும் வெளி உறுப்புக்கும் என்ன தொடர்பு. நம்ம சொல்றோம் இல்லையா, கண்ணு அந்த காலத்துல பார்ப்பாங்க. மஞ்சக்காமால எல்லாம் என்ன இதான் முதல்ல பார்ப்பாங்க, கண்ணை தான் பார்ப்பாங்க. அப்ப கண்ணு உறுப்பு அப்படின்னா உள்ள உறுப்பு என்னவா இருக்கும்? அப்ப எதன் அடிப்படையில பஞ்சபூதங்கள்லாம் சுத்தி சுத்தி நம்மளுக்கு காமிக்குது. அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளார நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த உறுப்புகள் நீரா இருக்கு, நிலமா இருக்கு, ஆகாயமா இருக்கு, நெருப்பா இருக்கு. அப்ப அப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அலோபதியில பார்க்கும்போது எவ்வளோ காசு பணம், எவ்வளோ நேரம், எவ்வளவு உடம்ப வருத்திக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து மாற்று மருத்துவம் அக்குபஞ்சர் இது என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகுது, எப்படி நம்ம தானாவே தன் கையை வச்சு நம்ம சரி பண்ண போறோம், ப்ரெஷர் கொடுக்கும் போது பண்ண போறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் வந்து நீடில் போடுற முறையும் அக்கு ப்ரெஷர்னு சொல்லுவேன். ஆனா வந்து அது எப்படி கொடுக்கணுங்கிற முறையில நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர் மூலமாவே கொடுக்கறதுக்கு. ஆனா வந்து நம்ம இதுலயும் நாடி பார்த்து தான் ஒவ்வொரு நோயை நம்ம வந்து குணப்படுத்தலாம். அந்த நாடி பார்க்கறதும் உங்களுக்கு சொல்லி தரேன். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுக்கும்போது தயவு பண்ணி ஒரு நோட்டு நீங்க ஒரு பேனா வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றேன்.